ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கேக் செய்யலாம். என்னோடய செய்முறையில் என்னோடய ஸ்டைலில் நான் கேக் செஞ்சுருக்கிறேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரோடு செஞ்சுருக்கிறேன். இந்த கேக் ரெசிபி எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேட்ஸ் எடுத்து பாலில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். இதை நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது வரைக்கும் டேட்ஸ் சேர்த்து கேக் செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த டேட்ஸை நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச பாலோடையே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவில் தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம், எந்த அளவுக்கு மாவு சேர்க்க போகிறோமோ அதுக்கு தகுந்த போல் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு பாலும் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தயிரும் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 1 நிமிஷம் அளவுக்கு இதை ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் மாவு சலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடையை வச்சிடலாம். இதில் நான் பார்த்திங்கன்னா நல்லா கோபுரமாக அளந்த கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். ஒரு 2 பிஞ்சுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கேக்கில் நான் எசன்ஸ் சேர்க்கலை, அதுக்கு பதில் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். நம்ம கொஞ்சமாக சேர்க்கும்போது கட்டிப்பட்டு வந்துடும். நம்ம 3/4 பங்கு அளவுக்கு சேர்க்கும்போது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா இந்த பக்குவத்துக்கு நான் கலந்து விட்டுருக்கேன். நான் இப்போ மீதம் இருக்கிற அந்த பேட்டரி உள்ளே சேர்த்துடுறேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டரை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி கேக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு கோதுமை மாவு லேசாக தூவி விட்டுட்டு பட்டர் பேப்பரை உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கர் உள்ள இந்த கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம்.
ஹேர் பபுள்ஸ்லாம் வெளி சரியாக வரத்துக்கு நல்லா தட்டி விட்டுடலாம். அடுத்து அடுப்பில் நல்லா அடிகனமான நான் தோசைக்கல் வச்சுருக்கிறேன், இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த குக்கர் எடுத்து அது மேலே வச்சுருக்கிறேன். நல்லா அடிகனமான வானொலியில் கூட இதை வச்சுக்கலாம். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு நான் அந்த கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை வச்சுருக்கிறேன். முந்திரி, பிஸ்தா எல்லாமே சேர்த்துருக்கிறேன். பாதாமும் ஒரு 2-3 சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இது மேலே லேசாக அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ குக்கரில் லெதர் போட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஆனால் விசில் போடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கேக்கு வெந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் ஆச்சு. நான் ஒரு 40 நிமிஷத்தில் ஓப்பன் செஞ்சேன். நடுவில் கொஞ்சம் வேகாத போல் இருந்தது. நான் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 50 நிமிஷத்துக்கு வச்சேன். கேக்கு வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்து வந்த வாசனையோடு வெந்து வந்துருந்துச்சு. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஓரளவுக்கு குறைஞ்சி வந்ததும் நம்ம இப்போ ஓப்பன் செஞ்சிடலாம். நல்லா கமன் டேட்ஸோட வாசனையும் அந்த கொக்கோ பவுடரோட வாசனையோடையும் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருந்துச்சு. இதை போல் கத்தி யூஸ் பண்ணி நம்ம வெந்திருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் மாவு இருந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம நல்லா ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்குது. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். குக்கர் உள்ளே பாருங்கள் நல்லா க்ளீனாக வெந்து வந்திருக்குது. அடி எதுவும் பிடிக்கல. இப்போ நம்ம இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேக் செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதை விட சுவையாகவே இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த கேக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ கேக்கை நான் மறுபக்கம் ஆப்போசிட் சைடு திருப்பி வைக்கிறேன். அவன் இல்லாமல் நம்ம குக்கரில் செஞ்ச கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க என்னோடய செய்முறையில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் செஞ்சுருக்கிற இந்த கேக் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.